நேற்று வேலை முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போது குட்டி பையன், தெரிஞ்சவரோட பையன் வெளியில் சுற்றிட்டு இருந்தான். என்னடா இந்த நேரத்தில் சுற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இந்த மாதிரி வந்து அப்பாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதான் பாட்டி வராங்க, சரி அவங்க கூப்பிட்டு வரலான்றதுக்காக இங்கே நின்றுட்டுருக்கேன். என்ன சொல்கிறேன், முந்தா நேற்று தாண்டா பார்த்தேன், நல்லா தாண்டா இருந்தாங்க அப்படின்னு. வரும்பொழுது தவறி கீழே விழுந்துட்டாங்க வண்டியில் இருந்து அப்படின்னு. சரி ரைட், காலையில் கிளம்பும்பொழுது பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் படுத்துட்டு இருந்தார் பெட்டில். வண்டி ஓட்டிட்டு வரும்பொழுது வந்து தவறுதலாக கீழே விழுந்துட்டுருக்காரு. என்ன நடந்ததுன்னா, அவர் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. ரெகுலராக வரக்கூடிய வழி தான். ஆனால் என்னென்னா வந்து நைட் டயத்தில் வந்து லைட் எரிய மாட்டேங்குது. நிறைய இடத்துல வந்து இன்னும் வந்து லைட் எரியாமல் தான் இருக்குது. ஏன்னா நானும் வந்து நைட் டைம் வேலை முடிச்சுட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா எனக்கும் அவ்வளோ சிரமமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஒரு பிட்டான இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து லைட் போடாமல் தான் இருக்காங்க, லைட் எரிய மாட்டேங்குது. அதில் என்னென்னா வந்து ஸ்பீட் பிரேக்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 அடி நல்லா அழகாக மேலே ஏறி இறங்குற மாதிரி வந்து போடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 6 அடியிலே பார்த்திங்கன்னா ரொம்ப மேடாக போட்டு விட்டுறாங்க. வண்டி டொக்குன்னு எகிரி விழுது, அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து அந்த ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்தா நமக்கு வந்து இருட்டாக இருந்தால் கூட கொஞ்சம் தெரியும், நிறைய இடத்துல லைட் இருக்குன்றதுனால. அந்த ஸ்பீடு பிரேக் வந்து தெரியாமல் வந்து விட்டுட்டுருக்காரு, வண்டி எகிரி கீழே விழுந்துருச்சு. விழுந்த வண்டி ஒரு போயிட்டு கீழே விழுந்து இங்கே வாயில் அடிபட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் காலில் வந்து தேஞ்சிருக்கு. அந்த மாதிரி வந்து அப்புறம் வண்டியும் கொஞ்சம் சேதாரம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு லைட்டு வந்து போடுறதுனால வந்து யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அந்த 2 கடையிலேருந்து எரியிற லைட்டு தான் வந்து வச்சு நம்ம வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்மளோட லைட்டும் பார்த்திங்கன்னா வந்து போதிய அளவுக்கு இல்லை. ஏன்னா ஏற்ற மாதிரி வரவங்க வந்து ஃபுல்லாக அந்த ஒயிட் கலர் லைட் அடித்து வந்து கண்ணுலாம் வந்து பிளர் ஆகிடுது. அட்லீஸ்ட் வந்து அந்த லைட் இருந்தாலாச்சும் வந்து நமக்கு கொஞ்சம் வண்டி ஓட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அது இவர் வந்து ஹெல்மெட் போட்டதுனால ஓரளவுக்கு வந்து தப்பிச்சிருக்காரு. அப்படி இருந்தும் வந்து வாயில் அடிபட்டிருக்கு அவருக்கு. நிறைய இடத்துல வந்து இன்னும் வந்து பள்ளம் வந்து மெயின் ரோட்டில் வந்து நடுவுலேயே வந்து பள்ளம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பேரிகேடை போட்டு விட்டுட்டு இன்னும் வந்து அந்த பள்ளத்தை கூட சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் வந்து மெயின் ரோடு இருக்குது. மக்களுக்காகத்தான் வந்து அரசாங்கமே தவிர அரசாங்கத்துக்காக மக்கள் இல்லை. இதை வந்து புரிஞ்சுக்கணும். மக்கள் பயன்படுத்துறதுக்கு தான் வந்து எல்லாமே. ஆனால் வந்து அது வந்து சரியாக கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கல.